போனது நிமித்தம். இந்த ஜெனரேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்க விரும்புறான். ஏன்னா, அவன் பார்க்குறான், இந்த ஜெனரேஷன்ல எல்லாரையும் பார்க்குறான், ஃப்ரெண்ட்லியா இருக்க விரும்புறான். அப்பா கிட்ட நல்லா ஜாலியா பேச விரும்புறான், அம்மா கிட்ட ஜாலியா பேச விரும்புறான். அப்பா எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? சில அப்பாக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட எப்படி இருந்தாரோ, அப்படித்தான் பையன் நம்மகிட்ட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த ஜெனரேஷன் கிட்ட நீங்க பழகும்போது பெற்றோரும் கொஞ்சம் என்ன செய்யுங்க? கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருங்க. இது நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் பெற்றோர். ஆனா அதே நேரத்துல ஸ்பிரிச்சுவலி ராங்கா போகும்போது கண்டிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. யூ மஸ்ட் ஸ்பிரிச்சுவலி. இன்னைக்கு என்ன நடக்குது? பைபிள் வாசிக்க மாட்டேறான், ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான், சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான். அதெல்லாம் யார் மம்மி வருவா? போர் அடிக்குது அப்படிங்கிறான். நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லணும். ஸ்பிரிச்சுவலி யூ மஸ்ட். உங்க பிள்ளைய நீங்க வந்து கண்டிப்பா தான் வைக்கணும். சொல்லணும், இப்படித்தான், இதான், நாங்க இப்படித்தான் இருக்கணும். அதை செய்யாத பட்சத்தில் உங்கள் அபிஷேகம் போகும் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு நாம எங்க மிஸ்டேக் பண்றோம் தெரியுமா? அடக்க வேண்டிய இடத்துல அடக்க மாட்டோம், அடக்கக்கூடாத இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அடக்கிட்டு இருக்கிறோம். அடக்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கு, அதை கண்டிப்பா அடக்கணும். அடக்கக்கூடாத இடம்னு ஒன்று இருக்கு, அதை அடக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தண்ணி இருக்குது, தண்ணியை எங்க அடக்கணும்? குழாயில கண்டிப்பா என்ன செஞ்சிடணும்? தண்ணியை மூடி வைக்கணும். மூடி வச்சா தான் அது வேஸ்ட் ஆகாம இருக்கும். அதே நேரத்தில் ஆறு ஊத்து வருது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணக்கூடாது? அடக்கக்கூடாது. அடக்கினீங்கன்னா ஊத்து போயிடும், தண்ணி இல்லாமல் போயிடும். வி மஸ்ட் நோ எங்க அடக்கணும், எங்க அடக்க. சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு சில சுதந்திரம் கொடுக்க வேண்டி இருக்கு. இந்த ஜெனரேஷன் கொடுக்க வேண்டி இருக்கு. சில இடத்துல பிள்ளைகளை கண்டிப்பாக என்ன செய்யணும்? பிடிக்க வேண்டி இருக்கு. குதிரை வண்டி ஓட்டுறவனை பாருங்க, யாருமே இல்லைன்னா நல்லா குதிரையை அடிப்பான், வேகமாக ஓட்டுவான். அதே நேரத்தில் சில இடத்துல கடிவாளத்தை பிடிச்சி என்ன செய்வான்? இழுப்பான். வேகமாக ஓட்ட வேண்டிய இடத்துல வேகமாக ஓட்டணும், கடிவாளம் பிடிச்சி இழுக்கிற இடத்துல கடிவாளம் இழுக்கணும். இன்னைக்கு இருக்கிற பெற்றோருக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம 2000க்கு முன்னாடி பார்த்த பெற்றோர் வேற, இப்போ பார்க்குற பிள்ளைகள் வேற. இது ரெண்டும் குவைட் ஆப்போசிட் ஜெனரேஷன். இப்போ நீங்கள் தான் இதை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? மிகச் சரியாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. அவங்கள ஃப்ரெண்ட்லியாக நடத்துங்க, ஸ்ட்ரிக்டாக நடத்த வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டாக நடத்துங்க. எங்கே ஸ்ட்ரிக்டாக நடத்தணுமோ அதில் நடத்துங்க, எங்கே ஃப்ரெண்ட்லியாக நடத்தணுமோ அதில் ஃப்ரெண்ட்லியாக நடத்துங்க. இல்லைன்னா கஷ்டம். இன்னைக்கு அதன் மூலமாக என்ன ஆகுது? உங்கள் மேலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அபிஷேக தைலம் வரல. உங்களுக்கு அப்புறம் அவன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க அளவுக்கு உங்க பிள்ளை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்குதா?